தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் வாரம் சனிக்கிழமை பிரச்சார கூட்டங்களை நடத்தி வராரு. இந்த பிரச்சாரத்தோட முதல் கட்டமா திருச்சி, அரியலூர்ல ஸ்டார்ட் பண்ணவரு இரண்டாம் கட்டமா நாகை, திருவாரூர்ல பிரச்சாரம் செய்தாரு. அந்த வரிசையில மூன்றாவது கட்ட பிரச்சாரம் நேற்று காலையில நாமக்கல்லையும் இரவு கரூர்லையும் நடந்திருக்கு. அப்போது கரூர் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமில்லாம நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. கூட்டு நெரிசல்ல சிக்கி படுகாயம் அடைந்த பல பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில பலரது நிலைமையும் ரொம்ப கவலைக்கிடமா இருக்குன்னு தகவல் வெளியாயிருக்கு. உயிரிழந்திருக்கிற 40 பேர்ல 10 பேர் குழந்தைகள்னும் 17 பேர் பெண்கள்னும் 13 பேர் ஆண்கள்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாயிருக்கு. கரூர்ல உயிரிழந்தவர்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. ஆனா தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தை முடிச்சுவிட்டு சென்னை வந்துட்டாரு. விஜய் ஏன் ஹாஸ்பிட்டல் போய் அஞ்சலி செலுத்தலனோ, எதுக்காக உடனே சென்னை வந்தார்னோ நிறைய கேள்வி எழுந்திருக்கு.